ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்யூட் ஃபேமிலி vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் சுஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. நம்ம செஞ்ச உடனே சட்டுன்னு காலி ஆகிக்கிறோம். அவ்வளோ டேஸ்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. நம்ம இன்றைக்கி மினி போண்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இது 125 கிராம். நீங்கள் எதில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம். இப்போ அது கூட ஒரு கப் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு இதை இப்போ நம்ம ஊற வச்சிடலாம். நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சிடலாம். 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். பாருங்கள், இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது இப்போ நம்ம அரைச்செடுக்க போகிறோம். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூட தேவைக்கேற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு ஸ்பூனால மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். அது கூட ஊற வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு தேவைப்படுனா தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அது கூட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ரொம்ப கட்டியாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் 2 to 3 ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்ததாக இருந்தாலும் வறுக்காதாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இது கூட நம்ம கொஞ்சம் தேவைக்கிறப்ப தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு பாதி வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக இதை வதங்கணும். அவ்வளோதாங்க, லைட்டாக நம்ம வதங்கினா போதும். கலர்லாம் சேஞ்ச் ஆகணும்னு கிடையாது. லைட்டாக வதங்கினதும் இப்போ நம்ம இதை அந்த மாவில் சேர்த்துடலாம். தாளித்து சேர்க்குற மாதிரி தாங்க இது நம்ம மாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் நம்ம எண்ணெய் வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் சூடானதும் நம்ம செஞ்சு வச்சு மாவு இருக்குது, அது ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து சேர்த்துக்கோங்க. சும்மா எடுத்து சேர்த்தாலே போதும். இதுக்கு ஷேப்லாம் தேவையில்லைங்க, சும்மா அந்த ஸ்பூனால் நம்ம எடுத்து சேர்த்தாலே போதும். இது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க. இந்த ஸ்நாக்ஸும் நம்ம செஞ்சு கொடுத்து பாருங்கள், பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததோ இப்போ நம்ம இது திருப்பி போட்டுக்கிடலாம். மெதுவும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. அது மட்டும் நீங்கள் கரண்டில் எடுத்து போடும்போது கவனமாக எடுத்து போடுங்க. ரொம்ப பாருங்கள், இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம ரவெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அது கூட இது தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள். வெளியில் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். அது தேங்காய் சட்னி கூட முக்கி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.